இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதாவது இப்ப எந்த கட்சி வந்தாலும் திமுக ஆட்சி வரக்கூடாது. திமுக ஆட்சி அமைஞ்சா நாடே ஓட்டு போடக்கூடியது நான் ஒண்ணு விஜய் தான் போடுறேன். புதிதாக தொடங்கிய கட்சிக்கும் பழைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கும் வாக்களிக்கிறது. பிஜேபி வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். நான் எப்பவுமே தாமரை தான் வாக்களிப்பேன். எதிர்கட்சி சிறந்த எதிர்கட்சி இன்னைக்கு வெளியிருந்து சிறந்த எதிர்கட்சியாக தான் இருக்கு. ஏன்னா இந்த திமுக அந்த அளவுக்கு 8800 பாலியல் வன்கொடுமை இருக்கு. பிஜேபி கூட்டணி தான், கூட்டணி தான். இலவசம் கொடுக்குற எந்த கட்சிக்கும் நான் ஆதரவு. டிவிக்கு தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தென்காசி பகுதி மக்களின் மனநிலையை வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஐயா, கடந்த தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? கடந்த தேர்தலில் திமுக போட்டேன். இந்திய ஓரளவுக்கு கூட்டணி அமைச்சிருக்காங்க, அதை ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்தது திமுக செய்யலை. மக்கள் பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. மக்கள் பாதுகாப்பு இப்போ வர இருக்கிற 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக கூட்டணியாக நிற்கிறவங்க. இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கு? மட்டும் மோசமாக இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க? தமிழகத்தில் பெண்களோட பாதுகாப்பு எந்த நிலையில இருக்கு? திமுக. முதல்வரோட செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது? நல்ல ஏற்றுக்கலாம். தற்போதைய ஆளுங்கட்சிக்கு சிறந்த எதிர்கட்சியா எதை நினைக்கிறீங்க? தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்துறதுக்கு சரியான எதிர்கட்சின்னு எந்த கட்சியை சொல்லுவீங்க? யாரையுமே சொல்ல முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை. தமிழக முதல்வர் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? மகளிர் குடியல் பயணம், அப்புறம் மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் கல்லூரி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அப்படிங்கிறதுல எது எடுத்தாலும் மகளிர் எல்லா விஷயத்துலையுமே மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்காது. அதனால அவர் பிடிச்ச திட்டங்கள் எல்லாமே பிடிச்ச திட்டம். ஆனால் சிறப்பான திட்டம் அதை முடிச்சிட்டாங்க. இப்போ வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? அதாவது இப்ப எந்த கட்சி வந்தாலும் திமுக ஆட்சி வரக்கூடாது. திமுக ஆட்சி அமைஞ்சா நாடே ஒரு தமிழ்நாடே மோசமான நிலைமை போய்கிட்டு இருக்கு. அதோட மோசமான நிலைமை கூட ஆயிடுச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு போட்டீங்க, எதுக்காக போட்டீங்க? கட்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தப்பே கிடையாது. நம்ம நிரந்தரமா எதுவுமே ஐயக்கூடாது. எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டீங்க? ஓட்டு போடாத விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த யாராவது நிற்கிறான்னு முழு வரும்போது ஒன்றும் வரல. ஓட்டு போடக்கூடியது நான் ஒன்று விஜய் தான் போடக்கூடாது. வேற எந்த மாற்றம் கிடையாது. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு சரியான எதிர்கட்சின்னு எந்த கட்சியை நினைக்கிறீங்க? இப்போதைக்குள்ள ஆளுங்கட்சியில் சரியான எதிர்கட்சிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு எதுவுமே எதிர்கட்சின்னு இல்லை. ஏன்னா அதிமுக 4 பிரிவாக பிரிஞ்சு கிடக்கு. பிஜேபி தமிழ்நாட்டில் இப்போதைக்கு வளர்ந்து வரக்கூடிய கட்சி. அப்படிங்கும்போது எதிர்கட்சிங்கிறத எதுவுமே ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிங்கிறது இனி வரும் 2026 அப்புறம் தான் முடிவு பண்ண தவிர இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டீங்க? புதிதாக தொடங்கிய கட்சிக்கும் பழைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கும் வாக்களிக்கிறது. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்கட்சி என்று யாரை நினைக்கிறீர்கள்? பிஜேபி வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டீங்க? கண்டிப்பா திமுக வாக்களிக்க மாட்டேன் சார். நான் எப்பவுமே தாமரை தான் வாக்களிப்பேன். ஏன்னா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபியில மோடி வந்ததுக்கு அப்புறம் பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்குது. செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்ததும் பிடிக்காததும் என்ன? முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். எல்லா திட்டங்களும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு சென்று அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் உங்களைப் போலவே குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செய்துள்ளார்களா?
இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நானே எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர், எங்கள் சித்தப்பா வீட்டில் மொத்தம் ஒரு 30 பேர் எப்போதுமே காங்கிரஸ் மட்டும்தான் ஓட்டு போடணும். எங்கள் வீட்டில் வந்து மற்ற மாற்று கட்சிகள் யாரும் வந்து ஓட்டு கேட்க மாட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே பிஜேபி அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்து என் மேல. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி என்று யாரை நினைக்கிறீர்கள்? இந்திய கூட்டணி சிறப்பான போட்டியாக பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? மாநிலங்களை விட நம்ம மாநிலம் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள்? நான் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா இந்தியானால எப்போதுமே என்னோட ஓட்டு காங்கிரஸ் மட்டும். எதிர்கட்சி வந்து சிறந்த எதிர்கட்சியில் இன்னைக்கு ஏடிஎம்கே சிறந்த எதிர்கட்சியாக தான் இருக்கு. ஏன்னா இந்த திமுக வந்து அந்த அளவுக்கு 8800 பாலியல் வன்கொடுமை இருக்கு. அதை கேட்க ஆள் இல்லை. சீரும் சிறப்பாக நம்முடைய இன்னைக்கு சட்ட ஒழுங்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கு. அது சந்தி சிரிக்கிற அளவுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம லோக்கல் ஸ்லாங்ல. அந்த அளவுக்கு இது உலகத்திலே ஒரு சந்தி சிரிக்கிற சட்ட ஒழுங்கு இன்னைக்கு அது 1ஆம் நம்பர் தமிழ்நாடு தான். தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யார் என்று நினைக்கிறீர்கள்? இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என நினைக்கிறீர்கள்? என்னால சொல்ல முடியல. ஆனா பிஜேபி கூட்டணி ஜெயிச்சா நல்லா இருக்கும். அது என்னோட கருத்து. வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக நினைக்கிறீர்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றல. ஆனா ஒரு சில இடங்கள சரியா பண்ணியிருக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள்? கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களிப்போம். முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் சட்ட ஒழுங்கு முதல்ல. 2வது வேங்கவைகள் பக்கம் போல. இப்போ தூத்துக்குடி இப்போ விளாத்திக்குளம் பாலியல் வழக்கை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆனால் அன்னைக்கு போய் ஒரு கிண்டி அடிச்சான்னு சொல்லி ஒரு ஆளு கீழே ஸ்லிப்பாகி வந்து கால் பிராக்சர் ஆகிட்டு அவரை போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போறாரு. ஆனால் அங்கே ஒரு தகப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமைப்பட்டு அவ்வளோ இதாக இருந்திருக்கு. அதை பற்றி ஒரு வாரத்தை கூட அவர் மீடியாலையும் பேசல, அவர் விளம்பரம் பண்ணலையும் பேசல. இப்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யார் என்று நினைக்கிறீர்கள்? பிஜேபி கூட்டணி தான், ஏடிஎம்கே விஜய் கூட்டணி தான். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டீங்க? கண்டிப்பா டிவிக்காக கேட்டேன். இது வரைக்கும் நான் ஆட்சிகள் வாக்கப்படல. ஏன்னா போன வருஷம் நான் டிஎம்கேக்கு தான் வாக்களித்தேன். இது வரைக்கும் ஆட்சிகள் சிறப்பாக நடந்துட்டு யாருக்கும் நான் அந்த ஏன் வளைச்சோம் அப்படிங்கிறது எனக்கு போனல. நான் பிஜேபி மேக்ஸிமம் வாக்களிக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் வாக்களிக்க மாட்டேன், இன்னும் வாக்களிக்க மாட்டேன். தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யார் என்று நினைக்கிறீர்கள்? டிவிக்கு. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என நினைக்கிறீர்கள்? டிவிக்கு. நிலைமை பார்க்கும்போது ஏடிஎம்கே கூட்டணி, அதாவது இப்போ என்டிகே கூட்டணி சொல்ற அந்த கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க? ஆமா. தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு சரியான எதிர்க்கட்சி என்று எந்த கட்சியை நினைக்கிறீர்கள்? சரியான எதிர்கட்சினா ஏடிஎம்கே. வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என நினைக்கிறீர்கள்? இந்தியா கூட்டணியில் டிஎம்கே. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள், ஏன்? தற்போதைய ஆளுங்கட்சிக்கு சிறந்த எதிர்க்கட்சி என்று யாரை நினைக்கிறீர்கள்? என்டிஏ கூட்டணி. வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என நினைக்கிறீர்கள்? ஆளுங்கட்சி மீண்டும் வருங்க. முதல்வரின் செயலில் தங்களுக்கு பிடித்தது என்ன, பிடிக்காதது என்ன? மக்கள் செயல்பாடு, தொழில்நுட்ப அப்டேட்டுகளில் சரியாக உள்ளது. பிடிக்காத விஷயங்கள் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு நிலை எப்படி உள்ளது? தமிழகத்தில் எப்போதுமே பெண்களின் கல்வி வளர்ச்சி, பாதுகாப்பு எல்லாம் சரியான முறையில் இருக்கும். இந்த ஆட்சியும் மிக குறையும். நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டீங்க? இலவசம் கொடுக்குற எந்த கட்சிக்கும் நான் வாக்களிக்க. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யார் என்று நினைக்கிறீர்கள்? இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என நினைக்கிறீர்கள்? எங்க ஏரியாவில் டிஎம்கே தான் ஜெயிக்கணும். ஆனா நம்மளுடைய ஓட்டு என்டிகே. எந்த கட்சிக்கு ஓட்டே போட மாட்டேன்னு நினைக்கிறீங்க? நான் எப்போதுமே ஏடிஎம்கே தானே போடுவேன், அதனால வேற கட்சியே போடுவேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள், ஏன்? மனோஜ் பாண்டியனுக்கு வாக்களித்தோம். தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யார் என்று நினைக்கிறீர்கள்? ஏடிஎம்கே. சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள், ஏன்? ஏடிஎம்கேக்கு வாக்களித்தேன். அம்மா ஆட்சி சிறந்த ஆட்சி.
தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யார் என்று நினைக்கிறீர்கள்? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான். அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதலில் சரி செய்ய வேண்டியது வந்து விலைவாசி உயர்வு. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யார் என நினைக்கிறீங்க? டிவிகே. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என நினைக்கிறீங்க? டிவிகே. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது என நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி ஜெனரேஷன்ல எப்படி இருக்கும், இப்பவே இப்படி மோசமா இருக்குன்னா இன்னும் இதுக்கு மேல மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால யார் இப்போ இதுக்கப்புறம் இந்த ஓட்டுல ஜெயிச்சு யாரு சிஎம்மா வராங்களோ அவங்க வந்து நிறைய சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நம்புறோம். டிவிகே வந்தா, தலைவர் விஜய் வந்தா அப்படி மாத்துவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? சாதாரண எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப மோசமா இருக்கு. இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. மந்திரிகள் மக்கள் அணுகக்கூடியவர்களாக உள்ளார்களா? கண்டிப்பா இல்ல. மந்திரி அவங்க சேலமாக இருந்தாரு, அவங்க சம்பத்தி பண்ணாங்க, மக்கள் கண்டிப்பா பண்ணாங்க. மக்களுக்கு ஒரு 1000 மாதம் கொடுத்துட்டு மக்கள் ஏமாத்தாங்க. முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? முதல்வர் செயல்பாட்டு வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா வரைக்கும் செய்ய தெரியுமா, அது வரைக்கும் எல்லா விஷயமும் நல்லபடியா செஞ்சுட்டு இருக்காரு. அது மிகவும் பிடித்தது. எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வராது நல்ல விஷயமான இருக்கு. எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆளு. ஓட்டு போட்டாங்க கட்சிக்காரங்கன்னு பாகுபாடு இல்லாம எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. பிடிக்காத விஷயம் அப்படி எதுவும் கிடையாது. செயல்பாட்டுல உங்களுக்கு பிடித்த விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது? எந்த விஷயமும் பிடிக்கல. எதனால? எதையுமே பிடிக்கல. எங்களுக்குலாம் நாங்களாம் வீட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஒரு பென்ஷன் காரணம். அதுக்கப்புறம் 22 ரிட்டையர்ட் ஆன வரைக்கும் 5 பைசா கிடையாது. அந்த 1000 ரூபா கூட அதனால ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 1000 ரூபா கூட இருக்கு. கடைசியாக தாரன்னு சொல்லிட்டு டேக்ஸ் ஒரு ஆயிரத்தி கொடுத்தாங்க. அது இல்லைன்னு சரி. என்ன எனக்கு கணவர் கிடையாது, குழந்தைங்க கிடையாது, வருமானம் கிடையாது. அப்போ எவ்வளோ கஷ்டப்படும். இப்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்துறதுக்கு சிறந்த எதிர்கட்சின்னு யாரை சொல்லுவீங்க? அது விஜய் தான். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் கண்டிப்பாக. இப்போ உள்ள ஆளுங்கட்சிக்கு சரியான எதிர்கட்சிங்கிறத எதை சொல்லுவீங்க? வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? எது நல்ல செய்ய விரும்புறாங்களோ அதை நம்ம பிடிச்சா. முதல்வர் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது? பிடிக்காத விஷயம்ங்கிறது வந்து இப்போ லாஸ்ட் டைம்ல வந்து இந்த பிரைவேட் ஒயின் ஷாப்லாம் திறந்ததுலாம் பிடிக்காத ஒரு விஷயம். அது வந்து அவங்களோட கெட்ட பேரை தான் ஏற்படுத்துது. பிடிச்ச விஷயங்கள் நிறைய. வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? ஏன் பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா எதிர்கட்சிகள் வந்து அதை பூதாகரமா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. நிலவரம் தான். வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? நான் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையும் இப்போ காலத்தின் கட்டாயம் பேரில் வந்து என்னன்னா திமுக தான் ஓட்டு போடுற சூழ்நிலை இருக்கு. ஏன்னா திமுக வந்து வேற எந்த கட்சியுமே வருமான கட்சி வந்து தமிழ்நாட்டில் இல்லாதனால திமுக தான் வந்து அந்த ஆட்சி அமைக்க போகுது. அதனால ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி எதுவும் அந்த கட்சியை தான் வாக்குறீங்க. அரசு வேலைவாய்ப்பு குறித்த தேர்தல் அறிக்கைகள்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரியாக நிறைவேற்ற அதுதான் நிறைவேற்ற. உங்க குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் உங்களைப் போலவே குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செய்துள்ளார்களா? ஆமா, கண்டிப்பாக. அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? சரி செய்யணும்னா முதல்ல தானே போல திருத்திக்கணும். முதல்ல அவங்க அடுத்தவங்க இதில் போய் நின்று இலவசம்னு கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? இலவசம் கொடுத்துடக்கூடாது. இப்போ இருக்கிற ஆட்சியை வீழ்த்துறதுக்கு சரியான எதிர்கட்சிங்கிறது யாரை சொல்லுவீங்க? தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்கட்சி யார் என்று நினைக்கிறீர்கள்? இப்போதைக்கு எதிர்கட்சியா எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு ஆளா நான் நினைக்கிறது வந்து சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய நிறுவனர் சீமான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? குழப்பம்தான். முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்த விஷயம், பிடிக்காத விஷயம் என்ன? பிடித்த விஷயம்னா எல்லாத்தையும் அனுசரணையா கொண்டு போற கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே அனுசரிச்சு அரவணைச்சு கொண்டு போற அந்த நிர்வாக திறமை நல்லா இருக்கு. பிடிக்காத விஷயம்னு இப்போதைக்கு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை.
தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி உள்ளது? பெண்கள் பாதுகாப்பு இப்போதைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கு. ஆனால் டிஎன்கே வந்தால் சரி பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடியது, இந்தியா முழுக்க இருக்குது. அதுக்காண்டி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தனியாக இருக்குன்னு இருக்குது, எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடியதான். பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப மோசம். அதாவது தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி 3 மாவட்டமுமே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அது இன்னும் சரியில்லை. பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்புலாம் அப்படி ஒன்றும் மந்திரிகள் மக்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அப்படி ஒன்றும் இல்லை. ஓட்டு கேட்க வராங்க, அவ்வளோதான். வேற எதாவது அதுக்கடுத்து எந்த இதாக இப்போ தமிழக முதல்வரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு? இப்போ கரண்ட்ல யாருமே இல்லை. என்ன ரீசன்னா விஜய் தனியாக நிற்கிறாரு, ஏடிஎம்கே பிஜேபி தனியாக, அது அவங்க ஒரு அலைன்ஸாக இருக்காங்க. ஒரு சேர்ந்தா வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்க கண்டிஷன் ஒன்றுமே கணிக்க முடியல. விலைவாசி உயர்ந்து உலக லெவலாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்கு. ஆனால் நமக்கும் பெரிய லெவலில் தெரியல. அன்னைக்கு ஓடுறதுனால நமக்கு வந்து தெரியல இருக்கு. பெரிய பாதிப்பு இருந்தாலும் பெரிய லெவலில் சுத்தமாக முடங்குற அளவுக்கு இல்லை பாதிப்புல. நிறைய மாதிரி ஒன்றும் தெரியலையே, யாருமே போன மாதிரி இருக்குது. நம்ம சரௌண்டிங்கில் நிறைய பேர் இருக்காங்க. விளைவிப்புல அதுலாம் சந்தையெல்லாம் ஒன்றுமே சரி பண்ணல சார். அதெல்லாம் ஒன்றும் சரி பண்ணல. அப்புறம் விலைவாசிகள்லாம் வந்து இபி பில்லு எல்லாமே அவங்க சொன்னாங்க, மாதம் கணக்கெடுக்கிறாங்க. அது எடுக்கல. நிறைய விஷயங்கள் அவங்க அதில் போட்ட விட்டுருக்காங்க. என்ன சொல்ல. இப்போ அடுத்ததான் வர இருக்கிற அரசு எதை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு இலவசம் எதுவுமே வேண்டாம். முக்கியமான இலவசம் கல்வி, மருத்துவம். போலீஸ் பவரே இல்லை, இந்த அளவு தான் இருக்குது. ரவுடிஸும் அதிகமாக இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை இப்போ இங்கே சின்ன பசங்களாம் கஞ்சா, தண்ணி ரொம்ப மோசமாயிடுச்சு. வேலையெல்லாம் வேலை வரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். பசங்களாம் அப்பா போயிட்டாங்க. இந்த அளவு தான். இப்போ அடுத்து வர இருக்கிற அரசு எந்த விஷயத்த முதல்ல நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க? அதில் இந்த மது ஒழிப்பு, கஞ்சா, இந்த விவகாரங்களை கட்டி கண்டிப்பாக தடுக்கணும். இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு ரொம்ப மோசமாக வடமாநில மாதிரி. வர இருக்கிற 2026 தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? என்டி கூட. இப்போ நீங்க சொன்னது போலவே உங்க குடும்பத்தில் உள்ள நண்பர்கள், உறவினர்கள் நீங்க குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்களா? 2026 தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? அது என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா? அது வந்து சட்டத்தை வந்து சீராக கொண்டு வந்தா. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யார் என நினைக்கிறீங்க? உலகமே நினைக்குது, தமிழ்நாடு நினைக்குது. விஜய் தான் போகும். ஏடிஎம்கே எல்லாரும் ஆளும் மாட்டாங்க. புதுசா நபருக்கு கொண்டு வர தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும் தான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள், ஏன்? பிஜேபிக்கு வாக்களித்தோம். பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? பாதுகாப்பு தற்போதைய ஆட்சியும் பாதுகாப்பு இல்லை. வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீர்கள்? பிஜேபி. முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்ததும் பிடிக்காததும் என்ன? பிடித்தது அப்படின்னு சொன்னா அந்த பெண்களுக்கு இந்த பஸ் வசதி செஞ்சு கொடுத்தது. ஆனா அதே விஷயத்துல வந்து சிறு சிறு ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ அதே டவுன் பஸ் எதிர்பார்த்து நின்று அந்த பயணம் பண்றதுனால ஆட்டோ நிறைய பாதிக்காங்க. பிடிக்காத விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 5000 ரூபாய் கொடுத்தது வந்து பிடிக்காத விஷயம். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல 5000 ரூபாய் கொடுத்தது. அவங்க என்னன்னு கேட்டா எப்படி சொல்றது, கோடை காலத்துக்காக நாங்க சேர்த்து கொடுத்தோம் வச்சோம்லாம் சொல்லுவாங்க. இந்த வருஷம் மட்டும் தான் கோடை காலம் வந்ததா? இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு கோடை காலம்லாம் வரலையா? இப்ப இது வந்து எலெக்ஷனை கனெக்ட் பண்ணி கொடுத்தது என்னோட அபிப்பிராயம். பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? இந்த ஆட்சியில ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது நம்ம டிவி, பேப்பரு, டிவி, செல்லுல, பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே பார்க்கணும். அங்கங்க சிறு குழந்தைகளுக்கு வயசானவங்களோட பாலியல் துன்புறுத்தல் நிறைய ஆக்கப்படுறாங்க. அதுக்கு முழுமையான விசாரணையும் நடக்க மாட்டேங்குது. கேட்டா அதுக்குள்ள பதிலும் யாருங்க சரியா இருக்கு. அங்கங்க போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு, கண்கூட பார்த்துட்டு. விலைவாசி உயர்வு உங்களது குடும்பத்தை எவ்வாறு பாதித்துள்ளது? அதிகமாக பார்த்துள்ளது. கரண்ட் பணம் ஏற்றிருக்காங்க. எல்லாமே வந்து மானிய வகையில் கொடுக்கலாம். சொத்து வரி உயர்ந்திருக்கு, வீட்டு வரி எல்லாமே உயர்ந்திருக்கு உங்க ஆட்சியில். அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இதுதான் உமன்ஸ்க்கு பாதுகாப்பு தான். அது இல்லவே இல்லையே, யாருக்குமே இல்லையே. ஒரு மென் எப்படி ரோட்ல போறாங்களோ அதே மாதிரி ஒரு விமனால ரோட்ல போக முடியல. அவங்க அவங்க எப்படி இருந்தாலுமே அவங்கள ஒரு கார்னர் பண்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. இங்க உமன்ஸ்க்காக பாடுபட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேஸ் சிலிண்டர் இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மந்திரிகள் மக்கள் அணுகக்கூடியவர்களாக உள்ளார்களா? இல்ல, அப்படி யாருமே வந்து பேசுறது இல்லை. இப்போ
இப்போ இப்போ கூட தூத்துக்குடியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. யார் போய் பேசுனாங்க? கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா டிவிகேல இருந்து நிறைய பேர் போய் பேசியிருக்காங்க அந்த குடும்பத்துக்கிட்ட போய். சோ அந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறோம். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என நினைக்கிறீர்கள்? டிவிகே அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாமே தெரியுது யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்கு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க முன்னாடி உள்ளவங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால தளபதியை ஜெயிக்க வைப்போம்னு நினைக்கிறேன். முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்ததும் பிடிக்காததும் என்ன? இப்போ நிறைய கொண்டு வராங்க. இந்த மாதிரி லேப்டாப் கொடுக்கும், இந்த மாதிரி மகளிருக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அது நிறைய பேருக்கு வந்திருக்கா, அது போய் சேர்ந்திருக்கா அப்படின்றத அவங்க கன்சிடரே பண்ண மாட்டேங்காங்க. எனக்கு லேப்டாப்பே இன்னும் வரல. இந்த மாதிரி என்னோட காலேஜ்ல படிக்கிற 30 பிள்ளைங்களுக்கு இன்னும் லேப்டாப் வரல. அதை பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இன்னும் அதை எடுத்து பேசுறது இல்லை. அப்புறம் அந்த மகளிருக்கு 5000 ரூபாய் எங்க அம்மாக்கே இன்னும் வரல. அதையே யாரும் பேசுறது இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள், ஏன்? இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என நினைக்கிறீர்கள்? பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுக்க போனாலும் கூட அது கூட சரியான நடவடிக்கை போலீஸும் எடுக்க முடியுது, அதிகாரிகளும் எடுக்கும். கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் தான் வாக்களித்து விட்டோம் என வருத்தப்படுகிறீர்களா? பதிவாகவே நாங்க இருக்கல. வருத்தப்படுறதுக்கு இது இப்போ வருத்தத்துலதான் இருக்கு இந்த கட்சி. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யார் என்று நினைக்கிறீங்க? எடப்பாடி.